வணக்கம் நண்பர்களே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2 பேரை தன்னுடைய முக்கியமான அமெரிக்க தேசப்பற்று கொண்டவர்கள் என்று கூறி முக்கிய பொறுப்புகளை கொடுத்துக்கிறார். அதில் ஒருத்தர் எலான் மஸ்க், இன்னொருத்தர் விவேக் ராமசாமி. எலான் மஸ்க் உலகத்தினுடைய எல்லாருடைய பார்வையிலும் இருப்பவர். அவரை பற்றிய குறிப்புகள், அவரை பற்றிய பார்வைகள், கணிப்புகள் என்பது வேறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் விவேக் ராமசாமி எப்படிப்பட்டவர்? விவேக் ராமசாமி அமெரிக்காவுக்கு உதவியாக இருக்கிறாரா இல்லையோ, இந்தியாவுக்கு எப்படி இருப்பார்? மொத்தத்திற்கும் அவரை பற்றிய கணிப்பு என்ன? அந்த பொருளுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணிக்கங்க. சரி, இந்த விவேக் ராமசாமி இந்திய வம்சாவளி. அவர் தமிழரா மலையாளியாங்கிறதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. ஏன்னா பேரில் தமிழ் இருக்கிறதுனால அந்த குழப்பங்கள் வரலாம். அது வேறு விஷயம். விவேக் ராமசாமி என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்? அவர் இதே அதிபர் அதாவது குடியரசுக் கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக ஆவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அது நடக்கவில்லை. என்ன காரணத்தினால் என்று தெரியவில்லை. ஆனால் அது நடப்பதற்குள் அவருக்கு நடப்பதில் சிக்கல்கள் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த விவேக் ராமசாமி முன்வைத்த கருத்துக்கள் இருக்கிறது அல்லவா? வாக்களிக்கும் வயது, அதாவது அதிக சேவை செய்வதால் மட்டுமே ஒருவர் வாக்களிக்கும் உரிமை பெறுவதாகத்தான் எதிர்கால அமெரிக்கா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இது போன்ற ஆபத்தான கருத்துக்களை வைத்திருப்பதாகத்தான் நினைக்கிறோம். குறிப்பாக சமூக வலைதளங்களில் இந்த இளைஞர்கள் அடிமையாவதாக நினைக்கிறார். இது ஒரு எதிர் மனப்பாங்கு. அவர் வயது 31 தான். அவருக்கு இப்படி ஒரு மனப்பாங்கு இந்த வயதில், இதுதான் குறிப்பிடுகிறோம். ஒரு கருத்து எந்த வயதில் வருகிறது என்பதை வைத்துதான் அவர் முதிர்ச்சி அடைந்தவரா அல்லது ஆபத்தான முதிர்ச்சி அடைந்தவரா? இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதிர்ச்சி என்பது காலப்பரிணாமத்தில் வர வேண்டும். அப்போது வந்தால்தான் அந்த முதிர்ச்சிக்கு ஒரு மதிப்பு இருக்கும், இந்த வேல்யூ இருக்கும். ஆனால் காலப்பரிணாமம் அல்லாமல் வெறும் கருத்துக்களை மட்டுமே உள்வாங்கி கொண்டு உலக நடப்புகளை சரியாக ஆய்வு செய்யாமல் வெறும் மேம்போக்காக ஒரு காட்சிகளாகவே பார்த்துவிட்டு அதற்கு தமக்குள் ஒரு கருத்தாக்கங்களை உருவாக்கி வைத்திருக்கும் மனிதர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள். இவர்கள் சித்தாந்தவாதிகள் போல் நடிப்பார்கள். ஆனால் இவர்களிடம் உருப்படியான சித்தாந்தம் இருக்காது, அல்லது ஆழமான கருத்துள்ள சித்தாந்தங்கள் இருக்காது. இவர்களை ட்ரம்ப் போன்றவர்கள் வேண்டுமானால் நம்பலாம். ஆனால் அமெரிக்கன் வாழ் மக்கள், இந்தியர்கள் நம்ப தயாராக இல்லை. விவேக் ராமசாமிக்கு அப்படி ஒருவேளை நல்ல வேளை அவர் ஒரு அதிபர் வேட்பாளராக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருந்திருந்தால் மிக மிக ஆபத்தான ஒரு நிலையைத்தான் அமெரிக்கா சந்திருக்கும். காரணம், அமெரிக்கா வளர்ந்த விதம், தன் கலாச்சாரத்தை நிலைநிறுத்தி கொண்ட அல்லது தக்க வைத்து கொண்ட வழிமுறைகள், இவைகளெல்லாம் கூர்ந்து ஆய்வு செய்து பார்த்தால் விவேக் ராமசாமி போன்றவர்கள் ஏதோ அவர் தொழிலதிபர், அவர் தொழில் செய்து முன்னேறினாரே ஒழிய ஒரு மக்கள் சேவை செய்தவர் வந்தவராக தெரியவில்லை. மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராகவும் தெரியவில்லை. அதனால தான் அவரை வேட்பாளர் என்ற நிலையிலேயே அவரை தள்ளிவிட்டார்கள். ஒரு ஆபத்தான மனிதராக. இன்னொன்று பாருங்கள், HB1 அந்த அயல்நாட்டினர் அங்கு வேலை செய்யும் ஒரு விசா நடைமுறை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். எவ்வளோ ஆபத்தானது! இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தானதாக இருக்கிறார். இந்தியாவுடைய மனித வளம், அமெரிக்கா சென்று ஏற்றுமதியாகும் மனித வளம் இது தடைப்படும். அப்போ அமெரிக்கர்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுத்து தங்களுடைய நிறுவனத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு அமெரிக்க நிறுவனங்கள் தள்ளப்படும். ஒரு நிறுவனம் காஸ்ட் டு கம்பெனி, ஒரு நிறுவனத்திற்கு ஏற்படும் செலவுகள் என்பது குறைக்கப்பட வேண்டும், வெகுவாக குறைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் என்னாகும்? அந்த செலவுகள் அதிகமாகி திவாலாகும் நிலை ஏற்படும். இதற்காகத்தான் அயல்நாட்டிலிருந்து குறைவான அதாவது கம்பேரிட்டிவ்லி ஒப்பீட்டளவில் அமெரிக்காவை விட குறைவான சம்பளம் பெறுகின்ற அயல்நாட்டு மக்களை அவர்கள் வேலைக்கு அமைத்து அந்த பணிகளை செய்கிறார்கள். இவர்கள் இப்படி வேலை செய்வதால் அமெரிக்க பொருளாதாரம் ஒன்றும் பாதிக்கப்பட போவதில்லை. ஏற்கனவே அதல பாதாளத்தில் இருக்கும் அமெரிக்க பொருளாதாரத்தை இன்னும் கீழே தள்ளி, குடியில் தள்ளி, குப்புற தள்ளி அதை பால்படுத்துவது தான் விவேக் ராமசாமி போன்றவர்களுடைய வேலையாக இருக்கும். இது நீடித்தால் அவரை ட்ரம்ப் அரசாங்கத்தின் திறன் சார்ந்த துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி. இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவுடைய நிறைய அமைச்சகங்களை மூடணும், நிறைய துறைகளை க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னவர் தான் இந்த சீனு மன்னிக்கணும் விவேக் ராமசாமி. அது எவ்வளோ ஆபத்தான போக்கு! இப்போ இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட் எதனால் ஒழிக்கப்படணும்னு அவரால் விரிவாக சொல்ல முடியல. இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் எடுத்துடணும், இந்த அமைச்சகத்தெல்லாம் எடுத்துடணும். மிக மிக ஒரு ஆபத்தான
பொருளாதார நிலையில் உள்ள அமெரிக்காவிற்கு விவேக் ராமசாமி இன்னும் ஒரு ஆபத்தாகத்தான் இருப்பார் என்று பொதுவான கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், இதை குறித்து நாம் ஆய்வு செய்வோம். அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.